மாங்காய் குழம்பு செய்யலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மாங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை வேக வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் கொஞ்சம் வெந்து வந்துருச்சுன்னா நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க வெல்லம். அப்போ தான் மாங்காய் புளிப்பாக இருந்தால் கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் அந்த சூட்டில் உருகிடும். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வெல்லம் போட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மாங்காய் குழம்புக்கு இனிப்புன்றதுனால காரம் மீடியமாக போட்டுக்கோங்க. மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் மாங்காய் குழம்பு. இது நம்ம இது சூட்டில் சுண்ட சுண்ட திக்காயிட்டே வரும். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.